வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சென்னை புக் ஃபேர் 2025 ஆரம்பிச்சாச்சு. ஸோ, அதுக்காக தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இது 48வது புத்தக கண்காட்சிங்க. நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் தான் நடக்குதுங்க. ஒய்எம்சி மைதானமே ஒரு கோலாகலமாக இருக்குது. இதை வந்து புத்தக கண்காட்சின்னு சொல்கிறத விட புத்தக திருவிழான்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு கோலாகலமாக அரசு இந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்காங்க. லைட் டெக்கரேஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணிவிட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த புத்தக கண்காட்சிக்கு உள்ளே போகலாங்க. அதாவது இந்த ஒய்எம்சிஏ மைதானம் பார்த்திங்கன்னா 2 லட்சம் சதுரடி பரப்பில் அமைச்சிருக்காங்கங்க. இதில் வந்து பல பிரிவுகளில் வந்து புக்ஸ் எல்லாமே இருக்குங்க. மொத்தம் 900 அரங்குகள் இந்த இடத்துல அமைச்சிருக்காங்கங்க. அதாவது தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து வாசகர்கள் வருவாங்க அப்படிங்கிறதால ரொம்பவே மெனக்கெட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 900 அரங்குகள் இருக்குங்க. அதாவது போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நிறைய பேர்கிட்ட கருத்து கேட்டு, அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷம் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பலவிதமான புதுமையான முயற்சிகளால் எல்லாமே செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் செஞ்சது யாருன்னா தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் தான் இந்த மாதிரி விஷயங்களை மேற்கொண்டிருக்காங்கங்க. கழிவறை வசதி எல்லாமே கூட இருக்குது. அதே மாதிரி வயதானவங்க, குழந்தைங்க அவங்கெல்லாம் வந்து ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு ஓய்வு அறையும் வச்சுருக்காங்க. தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறையும் வச்சுருக்காங்கங்க. ரொம்ப சூப்பராக இந்த வருடம் எல்லாமே எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பலவிதமான வசதிகளை செஞ்சுருக்காங்கங்க. மொத்தம் 15,000 கார் நிற்கலாம், 50,000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களும் நிற்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு பெரிய வளாகங்க இந்த ஒய்எம்சிஏ மைதானம் நந்தனத்தில். நீங்கள் எந்த புக்ஸு தேடினாலும் அந்த புக்ஸு கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள், புத்தர், ஆம்ஸ்ட்ராங், சவுத் இந்தியா புத்த விஹார் ட்ரஸ்ட் பப்ளிகேஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அரங்குகள் வச்சுருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் ஆம்ஸ்ட்ராங். அந்த இதுலேயும் நிறைய புக்ஸ் எல்லாமே இங்கே தலைவர்கள் புக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது டிசம்பர் 27லேருந்து ஜனவரி 22 வரைக்கும் இந்த புத்தக திருவிழா நடக்குதுங்க. தொடர்ந்து 17 நாட்கள் நடக்குதுங்க. மதியானம் 2 மணிலேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் இருக்குங்க வீக் டேஸில். வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா காலையில் 11:30லேருந்து 8:30 வரைக்கும் இருக்குங்க. மொத்தம் 900 ஸ்டால்ஸ் இருக்குங்க. இது நந்தனம் ஒய்எம்சிஏ காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அந்த காலேஜில் தான் இருக்குது. இது பாருங்கள், இந்த புக்ஸை பாருங்கள். பிறரிடம் சகஜமாக பேசுவது எப்படி அப்படின்னு ஒரு புக் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசுறது கூட யோசிப்பாங்க எல்லாருக்கிட்டேயும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. அதாவது நீங்கள் என்ன தலைப்பில் புக்கு கேட்டிங்கனாலும் அது இங்கே இருக்குது. ஏன்னா 900 அரங்குகள் இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் எந்த அரங்கில் வந்தாலுமே உங்களுக்கு நிறைய புக்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. எல்லா புக்ஸுக்குமே 10% டிஸ்கவுண்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். நமக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. வயசானவங்க, குழந்தைங்க, பெரியவங்க, அதாவது கார் பார்க்கிங் எல்லாத்துக்குமே வசதிகள் இருக்குங்க. இது வந்து 10 ரூபாய் செலவில் 100 வயது வரை வாழலாம், இந்த மாதிரி புக்ஸும் இருக்குங்க. அதாவது ஆரோக்கியமாக நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான புத்தகங்களும் இருக்குது. அந்த புத்தகத்தை தான் நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான புத்தகங்கள்லாம் இருக்குங்க. நீங்கள் என்ன புத்தகம் இதை தான் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை தேடினீங்கன்னா கிடைக்கும். ஒவ்வொரு தலைவர்கள், நம்ம தட்சிணாமூர்த்தி, ஓகே, அந்த புக்கை பார்த்தோம். அதாவது நம்ம என்ன புக்கு தேடினாலும், அதாவது இந்த தலைப்பை நம்ம சொல்லி இந்த அறிஞர்கள் இவர் எழுதின புக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பதிப்பகத்து பேர் கேட்டாலும் அதை பற்றி நீங்கள் கேட்டாலுமே சொல்லுவாங்க. மொத்தம் நிறைய வழிகள் வேறு வச்சுருக்காங்கங்க. அதாவது கேட் வந்து நிறைய வழிகள், இந்த பின்பக்க வழியாகவும் போகலாம், ஃப்ரண்ட்டு கேட் வழியாகவும் போகலாம். நான் ஃபஸ்ட்டு டே போனேன், 10 ரூபா தான் டிக்கெட்டு அப்படின்னு சொன்னாங்க. நேற்று நாங்கள் ஃபஸ்ட்டு டே போனோம், டிக்கெட்டு கூட எங்களுக்கு வாங்கலை. இனிமேந்து எல்லாருக்கிட்டே வாங்குவாங்க. குழந்தைங்களுக்குலாம் ஃப்ரீ தான். இப்போ நான் பார்த்துட்ருக்குது கண்ணதாசன் புத்தகம் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எப்போவுமே கண்ணதாசன், அறிஞர்கள் புக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு இந்த ஒரு புத்தக திருவிழாக்காக 75 லட்சம் ரூபாய் நிதியும் நம்ம தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்குங்க. போக்குவரத்துக்கெலாம் நம்ம கஷ்டமே பட வேணாம். 2 வீலர் பார்க்கிங்லாம் எல்லாமே இந்த வாட்டி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் போனீங்கன்னா அழகாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை நீங்கள் வாங்கிட்டு வந்துருக்கலாம் தள்ளுபடி ப்ரைஸோடு. போகும்போது நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா குழந்தைங்க தான் இந்த புத்தக திருவிழா. இப்போலேருந்தே நம்ம குழந்தைங்கள ஆரம்பித்தாதான் அவங்களும் புத்தகத்தை வாசிக்கணும். வாசிப்பு பழக்கம் இப்போ சுத்தமாக நின்று போச்சுங்க. நிறைய பேர் வாசிக்கிற பழக்கத்தை விட்டுட்டாங்க. ஸோ நீங்களாம் கண்டிப்பாக வாசிக்கணும். வாசித்தாதான் நமக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரை கூட இங்கிலீஷில் மட்டும்தான் எழுத தெரியுது, தமிழில் எழுதவே தெரியல. இப்போ இருக்க பசங்களுக்கு புக்ஸ் எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்களேன்.
அது மாதிரி நிறைய பேருக்கு அது தெரியலை. ஏன்னா நம்ம பேரையே நமக்கு தமிழில் எழுத தெரியலன்ற மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாமே நமக்கு பசங்களை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா தமிழ் ரொம்ப முக்கியங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். நமக்கு வந்து தமிழை வந்து உச்சரிக்கணும், இன்னும் அழகாக உச்சரிக்கணும். உச்சரிப்பு நிறைய பேருக்கு வர்றதில்ல, வாசிப்பு சரியாக வர்றதில்ல. அவங்களுக்கெல்லாம் இந்த புத்தகம் வாசிக்க தான் நம்மளோட வார்த்தைகள் வந்து சரியாக வரும், தமிழ் உச்சரிப்பு சூப்பராக வருங்க. அதனால் நீங்கள் இந்த இதுக்கு கூட்டுவாங்க. இந்து சமய அறநிலைத்துறைக்கு அப்படின்னு சொல்லியே இந்த வாட்டி இந்த அரங்கம் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச அரங்கமாக இருந்தது. ஏன்னா இங்கே சுவாமி புக்ஸு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க. நிறைய புத்தகங்கள் இருக்குதுங்க இந்த இடத்துல. நான் இந்த புத்தகத்துலேருந்து தான் நான் ஒரு புத்தகம் வாங்கினேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள் நம்மளோட இதில் அரசாங்கம் சார்பாக, இந்து அறநிலையத்துறை சார்பாக இந்த புத்தகங்கள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இதுதான். இந்த வாட்டி இதை வந்து அரசு வச்சுருக்காங்க. இவ்வளோ வருஷம் இல்லை. அதே மாதிரி டெய்லி வந்து ஓவிய போட்டி, பேச்சு போட்டி இதெல்லாமே நடக்குது. புத்தக திருவிழா அப்படின்றது ஒரு அழகான வார்த்தைங்க. திருவிழா அப்படின்னா என்னங்க, ஒரு கோலாகலமாக இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இது வந்து புத்தக திருவிழா. கோலாகலமான ஒரு விழாவுக்கு தான் உங்களை எல்லாருமே நம்ம அழைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து இதில் கலந்துக்கங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் 10 ரூபா தான். குழந்தைங்களுக்கெல்லாம் பசங்களுக்கெல்லாம் டிக்கெட் ப்ரைஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு டேன்றதால நேற்று டிக்கெட்டும் வாங்கலைங்க. அதாவது ஃபஸ்ட்டு டேவே இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அந்தளவு கூட்டம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு டேவே இவ்வளோ கூட்டம் இருக்க இன்னும் நிறைய நம்மளாம் சொல்லிகிட்ருக்கோம், இன்னும் எங்கெங்க இதெல்லாம் புக்கெல்லாம் பசங்க படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த புத்தக திருவிழாக்க கூட்டிகிட்டு வந்து பசங்களை கூட்டுவாங்க. அப்போ தான் தெரியும் எவ்வளோ பசங்க, பெரியவங்க, வயதானவங்க எல்லாரும் புத்தகத்தை விரும்பி தேடி வாங்குறாங்கங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. புத்தகம் வாங்குறது செலவில்லை, அது ஒரு முதலீடு அப்படின்றத தெரிஞ்சவங்க எல்லாருமே கண்டிப்பாக புத்தகம் வாங்குவாங்க. போன வருடம் பார்த்திங்கன்னா 15 லட்சம் வாசகர்கள் வந்தாங்கன்னு சொன்னாங்க. இந்த வருஷம் 20 லட்சம் வாசகர் வருவாங்கன்னு நம்புகிறாங்க. இது வந்து காக்கை கூடு அப்படின்னு ஒரு புத்தகம்லாம் வச்சுருக்காங்க. அந்த பதிப்பகத்தில் அழகாக காக்காலாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வருடமே நான் வருவேங்க இந்த இதுக்கு. இங்கே பாருங்கள், காக்கை பெருசு சின்னது எப்போ வந்தாலும் இவங்க இந்த மாதிரி காட்சிப்படுத்துவாங்க. ஏன்னா நான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருவிழா இந்த புத்தக திருவிழா. பாருங்கள், கூண்டு காக்கை, பெரிய காக்கை, சின்ன காக்கை, அதோட குழந்தை. ஆனால் அது வெள்ளையாக இருக்குது. அதனால் வெள்ளை கூண்டில் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் கலைஞர் கருவூலம்ங்க. கலைஞர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர். அவரோட புத்தகத்தெல்லாம் நான் ரொம்ப நல்லா வாசிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கனிமொழி கருணாநிதி எழுதின புத்தகங்கள்லாம் கூட நான் படிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர். அப்புறம் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு, அறிஞர் அண்ணாவோட வாழ்க்கை வரலாறு, அவங்க பட்ட கஷ்டங்கள், அந்த மாதிரி புத்தகம் எல்லாமே இந்த இதில் இருந்ததுங்க. இதை நம்ம தொடங்கி வச்சது நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாங்க. இதை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அது மட்டும் இல்லை, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் இந்த புத்தக திருவிழாவை தொடங்கி வச்சாங்கங்க. பிரம்மாண்டமாக நடக்குதுங்க இந்த புத்தக திருவிழா. புத்தகம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு அறிஞர் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. அப்போ வந்து அண்ணல் காந்தி அடிகள்கிட்டேயும் அம்பேத்கர்கிட்டேயும் கேட்டிருந்தாங்களாம், உங்களுக்கு ஒரு கோடிக்கணக்கான பணம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. அம்பேத்கரும் காந்தியடிகள் இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. வீடு முழுக்க நிறைய புக்ஸாக வாங்கி வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போனா பாருங்கள், புத்தகத்தோட அருமை எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, புத்தகம் வந்து எந்த அளவு பயனுள்ளது அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். தலை குனிஞ்சு படித்தோன்னா அதாவது தலை குனிஞ்சு நம்ம புத்தகத்தை வாசித்தோன்னா நம்மளை தலை நிமிர வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சில பேர் பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக பணம் சேர்த்து வச்சு இந்த புத்தக திருவிழா தான்ப்பா புக்கு வாங்கணும், ஏன்னா கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்றவங்க கூட இருக்காங்கங்க. ஏன்னா அந்த அளவுக்கு புத்தக பிரியர்கள் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்குறதுக்காவது இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு போங்க, YMCA மைதானம். ஏன்னா நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா புத்தக வாசனையே இல்லாதவங்க கூட இந்த YMCA மைதானத்தை கிராஸ் பண்ணும்போது சரி அப்படி உள்ள என்னதான்ப்பா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்க தோணும். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு
வெளியவே அந்த அளவுக்கு லைட் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் இங்கே வந்து உங்களுக்கு அந்த கூட்ட நெரிசலே இருக்காது. ஏன்னா இது ஒரு பெரிய வளாகம் அப்படிங்கிறதால உங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை, பார்க்கிங் பிரச்சனை கிடையாது. தண்ணி உங்களுக்கு தண்ணியும் அங்கங்கே வச்சுருக்காங்க, கழிப்பறை வசதி வச்சுருக்காங்க, அதாவது குழந்தைங்களை பால் ஊட்டுற அறை வச்சுருக்காங்க, கழிப்பிட வசதி வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. நீங்கள் நிம்மதியாக வந்து நல்லா பார்த்துட்டு புக்ஸ் எல்லாமே வாங்கி நீங்கள் பார்த்துட்டு போகலாம். நீங்கள் புத்தக பிரியராக இல்லாமல் கூட இருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இந்த புத்தக திருவிழாவுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்களோட வாங்க. குழந்தைங்களுக்கு இந்த ஆர்வத்தை நம்ம கண்டிப்பாக செலுத்தணும். ஏன்னா புத்தகம் வாசிக்கிறத விட ஒரு நல்ல விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. தமிழை வந்து நம்ம தடையில்லாமல் வந்து பேசணும். அதுக்காக வந்து நீங்கள் நிச்சயமாக இந்த இதுக்கு கூட்டிகிட்டு வாங்க பசங்களுக்கு. இப்போ இந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாறு, அப்புறம் வந்து சுயசரிதம், சுயமரியாதை, இந்த மாதிரி நிறைய புத்தகம் இந்த கலைஞர் புத்தகத்தில் இருக்குங்க. நிறைய இருந்துச்சுங்க, எக்கச்சக்கமான. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கலைஞர் கருணாநிதி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர். தமிழை ரொம்ப அழகாக பேசுவார். எனக்கு கருணாநிதியோட தமிழ் ரொம்ப பிடிக்கும், நல்லா அழகாக பேசுவார். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரான்ஸ் சிலைகள் எல்லாமே ஒரு இதுவாக வச்சுருக்காங்க. குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இங்கெல்லாம் சிலைகள், உங்களுக்கு சிலைகள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் வாங்கிக்கலாம். ராமர், லக்ஷ்மணன், சீதைன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பிளேஸு. குட்டி குட்டியாக அழகழகாக அப்படியே ஜொலிக்குதுங்க. ஏன்னா அப்படியே, அதாவது சிலதெல்லாம் நம்ம காட்டுவேன் உங்களுக்கு, கொஞ்சம் பழசாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து அப்படியே புத்தம் புதுசுங்க. அப்படியே அவ்வளோ பலன்னு இருக்குது. உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்க்கும்பொழுதே தெரியும். அந்த அளவுக்கு சுவாமி சிலைகள் எல்லாமே இருக்குங்க. இந்த ரேக், அதாவது இது வந்து வெளியில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த 900 அரங்குகள் புத்தக திருவிழாவில் இருக்கும்பொழுது நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா ஒரு அரங்கு இருக்குங்க. அந்த அரங்கை நீங்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சுவாமி சிலைகள் எல்லாமே இருக்குது. பிரான்ஸு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே வாங்கிக்கலாம். அவ்வளோ அழகழகான சிலைகள்ங்க. நடராஜர், பாரதியார். இது வந்து கலசம், அது பெரிய கலசம், சின்ன கலசம், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சின்னு சொல்லிட்டு இங்கே இல்லாத சுவாமி சிலைகளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பிரான்ஸ் வச்சுருக்காங்க. ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியும் வச்சுருக்காங்க. அறிஞர்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம கருணாநிதி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர். அவரோட தமிழுக்கு நான் அடிமைங்க. தமிழ் உச்சரிப்பெல்லாம் யாராவது ரொம்ப அழகாக பேசுனாங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். தமிழ் யாராவது தப்பாக பேசினா எனக்கு அதை விட கடுப்பாக வரும். ஏன்னா சில பேர்லாம் அந்த லான்னு சொல்லும் போது எனக்கு செம்ம கடுப்பாகும். ஸோ இப்படி தாங்க இங்கே வந்து டெய்லி வந்து தலைவர்கள் பேசுவாங்க, ஸ்பீச் எல்லாமே இருக்குங்க. ஓகே, இப்படி தாங்க புத்தக திருவிழா ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து அனைவரும் பாருங்கள். இந்த புத்தக திருவிழாவில் நிச்சயமாக கலந்துக்கங்க. உங்கள் குழந்தைங்களோட வந்து கலந்துக்கங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.